அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் எந்த நாள் வருது, 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வர்கள் எந்த நாள் என்று நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் யார் யாரெல்லாம் தைப்பூசத்திற்காக 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், யார் விரதம் இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, தைப்பூசம் 48 நாள் கொண்டாடணுமானா கிடையாது. தைப்பூச திருநாள் என்று தான் தைப்பூச விழா கொண்டாடப்படுது. இப்போ இந்த 48 நாள் விரதம் யார் இருப்பாங்க அப்படின்னா, மாலை போட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்பவர்கள் தான் கார்த்திகை மாதத்திலிருந்து அந்த தைப்பூச நிறைவு நாளுக்கு 48 நாள் கணக்கு பண்ணி அல்லது 60 நாள் கணக்கு பண்ணி 2 மாதம் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி கணக்கு பண்ணி அந்த நாள் அன்று பழனிக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவது வழக்கம். இது மாலை போடுபவர்கள் தான் இதை பழக்கமாக வச்சுருப்பாங்க. வருடம் பழனிக்கு மாலை போடுபவர்கள் கார்த்திகை மாதமே மாலை போட்டு தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று தைப்பூசம் வரும், நமக்கு அந்த பூச நட்சத்திரத்தன்று. அப்போது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டு வருவாங்க, மாலை கழற்றி வச்சுட்டு வருவாங்க. மொத்தம் 2 மாதமும் 48 நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இது இப்படி தான் ப்ரொசீஜராக கொண்டு போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தைப்பூசத்திற்காகவே 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு சில பேர் தவறாக புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, தைப்பூசத்திற்காக நம்ம 48 நாளுமே விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. அப்படிலாம் இல்லை. இது மாலை போடுபவர்களுக்கு 48 நாள் தைப்பூச நிறைவு நாளாக வழிபாடு செய்வாங்க. ஒரு சில பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது, அதனால் நான் முருகனுக்கு 48 நாள் பூஜை நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த நாள் கணக்கெடுக்கலாமே தவிர, மற்றபடி எல்லோருமே எல்லா பக்தர்களுமே இந்த 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்போதுமே ஒரு கடைசியில் இதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் நான் கடைசியில் சொல்கிறதுனால யாரும் சரியாக பார்ப்பதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் முதலே இது சொல்லிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா முதல்ல டேட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் தான் ஃபைனலாக ஒரு சில தகவல், முக்கியமான தகவல் சொல்லுவேன். ஆனால் கடைசியில் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதனால் பதிவு ஆரம்பத்திலே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். தைப்பூசம் ஒரு நாள் நம்ம கொண்டாடணும். 48 நாள் விரதம் எல்லாருமே இருக்க தேவையில்லை. மாலை போடுபவர்கள் இந்த நாளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இல்லை நான் முருகனுக்கு 48 நாள் பூஜை செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் இந்த டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாளில் இருந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் அல்லது பூஜை மட்டும் நீங்கள் செய்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தைப்பூசம் அன்று நிறைவு நாளாக கொண்டாடலாம். இப்போ நிறைய பேர் அதுலேயும் ஒரு குழப்பம், எனக்கு தைப்பூசம் முடியும் போது நிறைவு நாளாக இருக்கணும் அப்படிங்கிறதும் கேட்குறீங்க. ஒரு சில பேர் எனக்கு 48 நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கேட்குறீங்க. அதற்கான 2 தேதியுமே நான் கொடுத்துட்றேன், யாரும் குழப்பிக்க தேவையில்லை. யாரெல்லாம் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் முருகனுக்கு மாலை போடு வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டுதலே நடக்க மாட்டேங்குது, நான் 48 நாள் முருகனுக்கு வழிபாடு செய்யணும் அப்படி நினைப்பவர்கள் மட்டும் இந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. மற்றவர்கள் எல்லாருமே தைப்பூச தினத்தன்று மட்டும் நீங்கள் தைப்பூச விழாவாக கொண்டாடி வழிபாடு அந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதற்கான ஒரு தனி பதிவு நான் கொடுக்குறேன். இது மாலை போடுபவர்கள் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு மாலை போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு 48 நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது தைப்பூசம் முதல் நாளே எனக்கு 48 நாள் முடிஞ்சிருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எந்த தேதியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 15/12/2025 இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணி 1/2/2026 நமக்கு தைப்பூசம். அதாவது தைப்பூச நாள் பார்த்தீங்கன்னா 1/2/2026 அன்று தான் நமக்கு தைப்பூசம். இந்த நாளை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ இந்த 15/12/2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1/2/2026 நீங்கள் 49வது நாளாக இருக்கும். சரிங்களா? 48 நாள் நீங்கள் விரதம் இருந்து நிறைவு செய்திருப்பீங்க. 49வது நாள் நீங்கள் போயிட்டு சுவாமி கும்பிட்டு மாலையை முருகன் கோவிலில் கழட்டிட்டு அல்லது வீட்டில் இருந்தபடியே நம்ம கழட்டலாம். அதுவும் தவறில்லை. நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறது சொன்னீங்க, போன முறை பதிவில் சொல்லியிருந்தீங்க. நம்ம வீட்டிலே நம்ம கழட்டலாம். கோயிலுக்கு பக்கத்தில் நமக்கு முருகன் கோயில் இருக்காங்களே, அங்கே போயிட்டு நம்ம கழட்டலாம். ஆனால் நம்ம பழனிக்கு யாத்திரை, பழனிக்கு மாலை போட்டு வழிபாடு செய்வர்கள் மோஸ்ட்லி பழனிக்கு தான் போவாங்க. ஸோ பழனியில் போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு 48 நாள் விரதம் இருக்கும்போது நிச்சயமாக முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் நல்லபடியாக உங்களால் சிறப்பாக பண்ண முடியும். அதனால் கட்டாயமாக உங்களால் கோவிலுக்கு போக முடியும். முருகன் அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பழனியில் போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு மாலையை கழட்டிட்டு நம்ம வந்துடலாம். இப்போ 15/12 1/2/2026 வரை 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு 1ஆம் தேதி 48வது நாளாக வரணும் அப்படின்னா
16/12/2025 மறுநாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ 48 நாள் முடியணும் அப்படின்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அன்னைக்கு தான் எனக்கு 48ஆவது நாள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தைப்பூசத்திற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் இருக்கோ அதை கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். இப்போ தைப்பூசத்துக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள், மாலை போட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான நான் தனிப்பதிவு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து பொதுவாக நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் மாலை போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மாலை போடுவதற்கு முதல் நாளே நீங்கள் உங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு, நீங்கள் வந்து மாலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை நிறத்தில் மாலை கிடைக்கும். அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். பச்சை நிற ஆடை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. முருகனுக்கு உரியது பச்சை நிறம். பச்சை கலர் வேஷ்டி, பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் சேரீ நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 நாள் வந்து மாலை போட முடியாது இல்லையா, நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு, இந்த நாளன்று விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். 15ஆம் தேதியோ அல்லது 16ஆம் தேதியோ நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் கடைசியாக இருக்கிற 11 நாட்கள் அல்லது 21 நாட்கள் அல்லது 6 நாட்கள் மட்டும் நீங்கள் மாலை போட்டுக்கலாம். நமக்கு வந்து மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்துக்கலாம். ஆண்கள் வந்து 48 நாளுமே மாலை போட்டு வழிபாடு செய்யணும். பெண்கள் வந்து கடைசியாக இருக்கின்ற 21 நாட்களோ அல்லது 11 நாட்கள், நிறைய பேர் 11 நாட்கள் போட்டு மாலை போட்டு கடைசியாக நம்ம வந்து மாலை போட்டு ஃபைனலாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து வீட்டில் யாராவது மாலை போட்டிருந்தா அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து தனி பதிவாக கொடுக்குறேன். இது வந்து பொதுவாக இந்த பதிவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு தைப்பூசத்தன்று மாலை போடுபவர்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து மாலை போடாதவர்கள், எனக்கு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, அதனால் நான் முருகனுக்கு வந்து 48 நாள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தினமும் காலை மாலை 2 வேளையும் முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றிட்டு ஏதேனும் ஒரு மந்திரங்கள் படிக்கணும். ஒன்று ஓம் சரவணபவாய நமக மந்திரத்தை 108 முறை சொல்லணும், அல்லது சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, எவ்வளவோ பாடல்கள் இருக்குது. தினமும் ஒவ்வொரு பாடலும் நம்ம படிக்கலாம். முருகனுக்குன்னு உரிய மந்திரங்கள் 108 போற்றிகள் இருக்குல்லையே, அதை சொல்லலாம். காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், நமக்கு என்ன தெரியுதோ அதை எளிமையாக சொல்லி வழிபாடு செய்யணும். காலையும் விளக்கேற்றணும், மாலையும் விளக்கேற்றணும். அதான் ரொம்ப சிறப்பு. விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள். இப்போ 48 நாள் நான் வந்து மாலை போடலை, ஆனால் விரதம் மட்டும் நான் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றணும். 2 வேளையும் மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம், காலையிலுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ 48 நாளுங்கிறப்ப நம்மளால் ரொம்ப பட்டினியாக இருக்க முடியாது. ஏதேனும் ஒரு வேளை மட்டும் நீங்கள் பட்டினியாக இருந்துக்கோங்க. மதியம் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு காலையும் மாலையும் நீங்கள் தினமும் அன்றாட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மதிய நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதை எடுத்துக்கோங்க. ஒரு 11-12 மணி போல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான விரதமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 2 வேளை உணவு கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு காலையிலையும் சாப்பிடாம மதியம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா 48 நாள்லாம் விரதம் இருக்க முடியாது. 3 நாள் இல்லை 4 நாள் இல்லைன்னா மிஞ்சி போனால் 7 நாட்கள், அதுக்கு மேலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா ஹெல்த்தியான விரதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் கட்டாயமாக 2 இட்லியாவது சாப்பிடுங்க. அப்படின்னா தான் மயக்கம் வராது. ஒரு 11 மணி போல் ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. டீ காஃபிலாம் குடிக்கலாமான்னா தாராளமாக குடிக்கலாம், தவறே கிடையாது. மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சாதம் வச்சு பருப்பு குழம்பு வைத்து ஒரு பொரியல் வைத்து சாப்பிடுங்க. இன்னொரு நாள் இட்லி வச்சு இந்த மாதிரி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. இன்னொரு நாள் வந்து லெமன் சாதம், புளி சாதம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் வேணால் நீங்கள் முடிந்தால் பட்டினியாக இருந்துக்கோங்க மதியம். இல்லை அதுவும் முடியலை, நல்லா வேலை பார்க்குறவங்களால முடியாது இல்லையா, அவங்களாம் அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் தவறே கிடையாது. நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக பூஜை பண்ணுங்கள். முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப பட்டினியாக இருந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு தலைவலியோட டென்ஷனோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் வராது. உங்களுக்கு அந்த எப்படா அந்த பூஜையை முடிப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வருமே தவிர, முழு மனதோடு நம்ம வந்து பூஜை செய்தால் மட்டும்தான் முருகர் நமக்கு பரிபூர்ணமாக அருள் தருவார். நம்ம 5 நிமிடம் பூஜை பண்ணாலும் ஒரு நிமிடம் பூஜை பண்ணாலும் முழு மனதோட முருகனை வந்து பூஜை பண்ணும்போது அதற்கு அவ்வளோ பவர் இருக்கும். அந்த பூஜைக்கு அன்போட நம்பிக்கையுடன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே அவ்வளோ நன்மைகள் அந்த வழிபாட்டில் இருக்கும். நமக்கு அப்படியே நடக்கும், எல்லாமே நடக்கும். முருகனை வந்து உணரக்கூடிய அந்த சக்தி வந்து நம்ம உண்மையான வழிபாட்டில் நமக்கு கிடைக்கும்.
ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்சாலும் பரவாயில்ல. திருப்தியாக, மன அமைதியாக, ஒரு மனதோட முருகனை மட்டும் நினைத்து கொண்டு சந்தோஷமாக, மகிழ்ச்சியோட ஒவ்வொரு பூஜையும் நீங்கள் பண்ணுங்க. ரொம்ப எளிமையாக அவருடைய படம் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த படத்திற்கு நீங்கள் சந்தன குங்குமம் வச்சுட்டு, நீங்கள் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு, தினமும் முடிந்தால் பால் அல்லது அவல், இல்லை 48 நாள் தொடர்ந்து நைவேத்தியம் பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் கொஞ்சமாக அவல் வாங்கிக்கோங்க, கல்கண்டு வாங்கிக்கோங்க, பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க போதும். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வைக்கிற நெய்வேத்தியத்தை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னமும் சிறப்பாக இருக்கும். இவ்வளோதான், எளிமையான வழிபாடு தான். நம்ம தைப்பூச திருநாள் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்கள். அதாவது தையோட பூச நட்சத்திரமும் ப்ளஸ் பௌர்ணமி சேர்ந்து வர்றனால தான் தைப்பூசமாக கொண்டாடுவோம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மொட்டை எடுக்கிறது, காவடி எடுக்கிறது அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவாங்க இந்த நாளை. ஸோ இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இந்த தைப்பூசத்து நாள் என்று முருகர் அவருடைய தாயிடம் இருந்து வேல் வாங்கிய நாள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது அரக்கனை கொள்வதற்காக வேல் வாங்கிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச திருநாள். இந்த நாள் என்று பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற வேண்டுதல் ஒவ்வொன்றுமே முருகன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். பால் குடம் எடுப்பாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருப்பாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு நீங்கள் பால் குடம் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது நம்ம ஒரு நிறைய குடம், கொஞ்சம் பெரிய குடமா அதில் பால் ஃபுல்லாக நிரப்பி முருகனுக்கு அது அபிஷேகத்திற்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளோ விசேஷமாக நமக்கு இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே அது நடக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரிலாம் பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு குடம் பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இது செய்ய செய்ய நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும், கேட்டது கிடைக்கும், முருகன் நம்ம கூட துணையாக இருப்பார், எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். இப்போ எனக்கு 48 நாள் பூஜைலாம் எனக்கு பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து நாள் அன்று மட்டும் பண்ணால் போதும். 48 நாளுங்கிறது எல்லாருக்குமே கட்டாயம் கிடையாது. தைப்பூசங்கிறது ஒரு நாள் மட்டும்தான். நம்ம 48 நாள் முருகனுக்காக நான் 48 நாள் பூஜை செய்யணும்னு நினைப்பவர்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாமே தவிர தைப்பூசத்துக்கே 48 நாள் விரதம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு தைப்பூசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். இப்போ ஒரு வேண்டுதல் நமக்கு நடக்கலை, அதாவது இப்போ நீங்கள் சொந்த வீடு வாங்கன்னு நினைக்கிறீங்க, அது நடக்கவே மாட்டேங்குது, நிறைய தடங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அது எனக்கு நடந்தே தீரணும், ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைராக்கியத்திற்காக நீங்கள் அந்த 48 நாள் பூஜையை எடுத்து செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறை, அது எந்த நாட்களாவது 365 நாட்களில் ஏதேனும் ஒரு 48 நாட்கள் முருகனுக்காக நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் நடக்கும். நடக்காத வேண்டுதல் கூட நடத்தி வைப்பார் முருகப்பெருமான். நம்மளுடைய விதி தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட அதை சிறப்பாக அவர் மாற்றுவார். இது உணர்ந்த பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கைவிட மாட்டார். ஒரு சில பேர் நான் என்னதான் பூஜை பண்ணாலும் எனக்கு ஒரு வேண்டுதல் கூட நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கும். கட்டாயமாக நடக்கும். அதற்கான காலம், நேரம், சூழ்நிலை எல்லாமே முருகன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். உங்களுடைய பக்தியும் சரி, உங்களுடைய வழிபாடும் சரி, உங்களுடைய வேண்டுதலும் சரி ஒரு நாளும் வீண் ஆகாது. இப்போ உங்களுக்கு நடக்காட்டா கூட நீ அடுத்தடுத்து நடக்கும். உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்ந்துட்டே தான் இருக்கும். எதுவுமே பார்த்தா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப எதிர்பார்க்கும் போது நீங்கள் சோர்வு அடைகிறீங்க. வழிபாடு செய்யுங்க, முருகர் எனக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிற ஒரு அன்போட நம்பிக்கையோட நீங்கள் செய்து பாருங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். அதே போல் நிறைய பேருக்கு வருடம் வருடம் நம்ம விரதம் இருக்கணுமா அப்படிலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. நமக்கு 40 நாள் பூஜை பண்ணணும் விருப்பம் இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விசேஷமான நாட்களாக வருது பார்த்தீங்களா, முருகனுக்கு ஒரு விசேஷமான நாட்கள் மட்டும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.